வர்னேஸ் அழைச்சிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து துபாய் ஃப்ரேமுக்கு போயிருந்தோம். துபாய் ஃப்ரேமுக்கு போயிருந்தப்போ ஸ்டார்டிங்கில் வர்னேஸ் வந்து தெரியல, அவருக்கு அப்படி நடந்து வந்துட்டு இருந்தார். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, பயப்பட ஆரம்பிச்சிட்டான். நம்ம கீழே விழுந்துருவோமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியாக அங்கே விட்டு பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் எந்தாண்ட சைடு வந்தால் உடனே வந்து இங்கே உழுவுறோமே, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பயந்துட்டு செம காமெடியாக இருந்துச்சு. அவனோட இது பயம் ஃபியர் எல்லாமே பார்க்கும்போது செம காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் மேலே ஏறி அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே வர்னேஷை தான் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ஜாலியாக இருந்துச்சு. துபாய் ஃப்ரேமுக்கு முடிஞ்சால் துபாய் போனால் எல்லோரும் துபாய் ஃப்ரேமை போய் பாருங்கள், நல்லா இருந்துச்சு, சூப்பராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர்னேஸோட சுட்டித்தனத்தில் என்னென்ன மாற்றணுங்கிறத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். பாய். அசால்ட்டு ஆர்வமாக வந்துட்டான் இந்த சைடு. பிடிக்காத நடந்து வா. தாண்டு பார்த்து